விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ஓரியன்டான ஒரு தகவலை கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச மின்சாரம் வந்து வழங்கப்படும் அப்படின்றது கவர்மெண்ட் இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் விவசாய நிலத்துக்கு இன்னும் மின் இணைப்பு வாங்கலையா, அப்போ என்னென்ன ஆவணங்கள் வேணும், எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற பல தகவலை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலவச மின்சார திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 40,000 சர்வீஸ்கள் வழங்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் அரசின் அறிவிப்பை பொறுத்து இந்த விவசாய இணைப்புகள் வந்து வழங்கப்பட்டு வருது. காலம் மாற மாற விவசாயமும் வளர்ந்து கொண்டு தான் வருது. ஏற்றம் இறைத்தல் கமலை ஏற்றம் என்றிருந்த நம்ம விவசாயிகள் கிணறு அல்லது ஆழ்துளை கிணறுக்கு இப்போ மாறிட்டாங்க. கிணறுகளில் இருந்து நீர் இறைக்க நிச்சயமாக மின்சாரம் வேண்டும். இதற்காக தமிழ்நாடு அரசு இலவச மின்சாரத்தையும் வழங்கி வராங்க. இலவச மின்சாரம் எப்படி பெற வேண்டும், என்ன நடைமுறை என்பது குறித்து தான் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தலைப்பில் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் பற்றி தான் நாம இப்போ பார்க்கலாம். இலவச மின்சாரம் திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 40,000 சர்வீஸ்கள் வழங்கப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் அரசின் அறிவிப்பை பொறுத்து இந்த விவசாய இணைப்புகள் வழங்கப்படுது. கடந்த 2021-22 ஆண்டுல தமிழ்நாடு அரசு 1 லட்சம் சர்வீஸ்களை இலக்காக நிர்ணயித்தது. அந்த இலக்கை அதே ஆண்டுல எட்டி விட்டோம். இதுவரைக்கும் வழங்கப்பட்ட இணைப்பு எண்ணிக்கைகள்ல இதுவே அதிகபட்சமாக எண்ணிக்கை ஆகும் அப்படின்ட்டு வந்து லேட்டஸ்டான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழே பயன்பெற குறைஞ்சபட்சம் 50 சென்ட் நிலம் வச்சிருக்கணும். 50 சென்ட் நிலம் இல்லாத பட்சத்தில் 3 அல்லது 4 பேர் இணைந்து கூட இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பத்தில் அனைவரது கையொப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்கும் போது கிராம நிர்வாக அலுவலரிடம் இருந்து விண்ணப்பதாரர் நில உரிமை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பட்டா அவசியம் வேண்டும். அந்த பகுதியில் 50 சென்ட் நிலம் தொடர்ச்சியாக இல்லாத பட்சத்தில் விண்ணப்பத்துடன் தடையில்லா சான்றிதழ் அல்லது ரூட் பெர்மிட் சமர்ப்பிக்க வேண்டும். விவசாய இலவச மின் இணைப்பு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஃபில் பண்ணி இதற்கான கட்டணமாக ரூபாய் 200 + 18% ஜிஎஸ்டி செலுத்தணும். தொடர்ச்சியாக ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் கள ஆய்வுக்கு பிறகுதான் விண்ணப்பம் பதிவு செய்யப்படும். இதன் பின்னர் தான் விண்ணப்பதாரருக்கு பதிவு எண் மற்றும் பதிவு தேதி வந்து கொடுக்கப்படும். விவசாய மின் இணைப்பு வழங்குவது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட செயற்பொறியாளரின் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பிரிவில் விண்ணப்பித்தவர்களுக்கு மின் இணைப்பு முதல் மின்சாரம் வரை எந்த கட்டணமும் வாங்கப்பட மாட்டாது. கிணறு அல்லது ஆழ்துளை கிணறுடன் கூடிய குறைஞ்சபட்சம் 50 சென்ட் நிலம் வச்சிருக்கோம் யார் வேண்டுமானாலும் இந்த பிரிவில் விண்ணப்பிக்கலாம். இந்த பிரிவின் கீழே 2013 ஆண்டு நிதியாண்டு வரை விண்ணப்பித்தவர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் அரசின் பட்ஜெட் மற்றும் பரிந்துரை பொறுத்து இந்த பிரிவின் கீழே இலவச இணைப்புகள் வழங்கப்படுது. இந்த பிரிவின் கீழே விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவ வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் கலப்பு திருமணம் செய்தவர்கள், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் ஆகியோர் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கு முதல்ல சாதாரண பிரிவில் விண்ணப்பித்திருக்க வேணும். ஒவ்வொரு ஆண்டும் 350 பேருக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படுது. சிறப்பு முன்னுரிமை பிரிவின் கீழே மின் இணைப்பு பெற சாதாரண பிரிவில் விண்ணப்பித்து ஓராண்டு ஆகியிருக்க வேண்டும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர்கள் மின் இணைப்பும் பெற்றிருந்தால் சிறப்பு முன்னுரிமை பிரிவில் மீண்டும் பெற இயலாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், துணை இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், கலப்பு திருமணம் செய்தவர்கள் ஆகியோர் சம்பந்தப்பட்ட மின் பகிர்வான வட்ட மேற்பார்வை பொறியாளர் மூலமும் முன்னாள் இராணுவ வீரர் ஆகியோர் சென்னையில் உள்ள முன்னாள் இராணுவத்தினர் நல இயக்கத்தின் இயக்குனர் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 1992 ஆண்டில் தொடங்கப்பட்டது.
இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்கும் முன்பு சாதாரண பிரிவில் விண்ணப்பித்திருக்க வேண்டும். இந்த திட்டம் ரூபாய் 10,000, ரூபாய் 25,000, ரூபாய் 50,000 என்று 3 வகையாக வந்து கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் முன்கூட்டியே மதிப்பீட்டு கட்டணமாக 500 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இந்த திட்டத்தில் மதிப்பீட்டு தொகை ரூபாய் 50,000க்குள்ள இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்த திட்டத்தின் தொகையை செலுத்தினால் மட்டும் போதும். ஒருவேளை சப்போஸ் மதிப்பீட்டு தொகை 50,000க்கு மேல் இருந்தால் விண்ணப்பதாரரே முழு தொகையையும் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தட்கல் அப்படின்ட்டு ஒரு சில சூப்பரான திட்டம் இருக்கு. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு முன்பு சாதாரண பிரிவில் விண்ணப்பித்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பித்தவர்களுக்கு மின் இணைப்பு விரைவில் கிடைத்தோணும். ஆனால் இவர்கள் பம்பு செட்டின் ஹெச்பி திறனுக்கு ஏற்ப இந்த கட்டணம் வந்து செலுத்தணும். அதாவது பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பி திறன் வரை 2.5 லட்சமும் 5 to 7.5 ஹெச்பி திறன் கொண்டவ மெஷின் மோட்டாருக்கு ரூபாய் 2,75,00,000, 7.5 ஹெச்பியிலிருந்து 10 ஹெச்பிக்குள்ள 3 லட்சமும், 10 ஹெச்பியிலிருந்து 15 ஹெச்பி வரைக்கும் 4 லட்சமும் இந்த பிரிவின் கீழே 2022ஆம் ஆண்டு வரை விண்ணப்பித்தவர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தாட்கோ திட்டத்தின் கீழே விவசாய மின் இணைப்பு பெற தகுதி வாய்ந்த தாழ்த்தப்பட்ட சாதியினர் மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும். இதற்கான உரிய அரசாணை வைத்திருக்க வேண்டும். இந்த இணைப்பு பெற முக்கியமாக சாதாரண பிரிவில் முதல்ல விண்ணப்பித்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் பயன்பெற தட்கல் சுயநிதி திட்டத்தில் கீழ் தெரிவிக்கப்பட்ட திட்ட தொகையை செலுத்த வேண்டும். இந்த தொகையில் 90% அரசும் 10% தட்கோவும் செலுத்திவிடும். மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெற TAHDCO இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம், அதாவது KAVIADP 1 and 2, இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முதல்ல சாதாரண பிரிவில் விண்ணப்பித்திருக்க வேண்டும். தொகுப்பு நிலம் வைத்திருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். இவர்கள் உரிய அரசாணை வைத்திருக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒருவர் எத்தனை இணைப்புகளுக்கு வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இலவச மின் இணைப்பை ஒரு பகுதியில் இருந்து தமிழகத்தில் எந்த ஒரு பகுதிக்கும் மாற்ற முடியும். மின் இணைப்பை ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு மாற்ற இணைப்பை பெற்று ஓராண்டு காலம் ஆயிருக்கணும். அண்ட் ஆல்சோ இல்லைனா மின் இணைப்பை இடமாற்றம் செய்து 1 ஆண்டு காலம் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. மேலும் மின் இணைப்பு இருக்கும் இடம் மற்றும் மாற்றப்போகும் இடம் ரெண்டுமே விண்ணப்பதாரர் பெயரிலே இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மின் இணைப்பை இடம் மாற்றுவதற்கான கட்டணத்தை விண்ணப்பதாரரே செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்கள். சப்போஸ் நான் எங்கள் காட்டில் வந்து மின் இணைப்பு வாங்கிட்டேங்க, எங்கள் பக்கத்து காட்டுக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் வாங்கலை அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ரெஸ்பெக்டிவ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுட சொல்லுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த வருஷத்தில் அவங்க விவசாய நிலத்துக்கு கண்டிப்பாக மின் இணைப்பு, அதுவும் இலவச மின் இணைப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.